தமிழகத்துல தென் மாநிலத்துல மூன்றாவது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா உருவெடுக்க அண்ணாமலை சொல்லியிருக்காரு. தனிச்சு நின்று போட்டிட்டு ஆண்மகனா காட்டு. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போய் யார் மூணாவது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிரும்ல. தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது. ஒண்டி கொண்டி நீங்க சிங்கமா நிக்கணும். தனிச்சு சண்டை போடணும். அவன் தான் ஆண் மகன், அவன் தான் வீரன். ஒருவேளை அவர் பண்ண நிலத்துல இருக்கு விவசாயம் பண்றாருல அவரு. என்னத்தையாவது பேச்சு சொல்லாத தம்பி. வெறி திட்டி விட்டு சீமானண்ண விடுங்கண்ணே, பாவனே அவர். ஏன் விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பெல்லாம் சீமானண்ண எம்எல்ஏ கிளம்பி வருவார். அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க. உடனே சம்பந்தம் இல்லாம சீமானண்ண எம்எல்ஏ அட்டாக் வருவார். அண்ணே நான் சீமானண்ண வம்பு கிழத்தினா அவர் விஜயலட்சுமி அக்காக்கு பதில் சொல்லணும். எங்கிட்டதுக்கு அவர் பேசுறாரு. அண்ணே நான் வம்பு கிழத்தினா. அண்ணே நான் பெருந்தரணையா சொல்றேன். ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம். 19 இடத்துல நிக்கிறோம். 4 இடத்துல சிம்பிள் நிக்குது. நீங்க சீமான் அண்ணனை பிஜேபி 23 இடத்துல கம்பேர் பண்ண. நான் சொல்வது பக்கத்துல சொல்ல -30% அவர் கொடுக்கிறேன். நாங்க வாங்கின ஓட்டுல இருந்து 30% மைனஸ் பண்ணிக்கங்க. அப்ப பக்கத்துல வர்றாருன்னு பாருங்க. சரி, உங்களுக்காக நீங்க நல்ல ஒரு மாதிரி தெரியுறீங்க. இன்னும் ஒரு -20% டிஸ்கவுண்ட், அப்பனா -50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். நான் அண்ணன் அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு, நல்லா இருக்கட்டும். நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்கலாம் நான் சொல்ல விரும்பல. இதே இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமா வாங்குவேன். அண்ணன் யாரோ எடிட் பண்ண சரியா பிடிச்சாரு, கட்சியை கலைச்சிருவேன். கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு 2016 கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆனா என்ன அப்படின்னாரு. அதனால சீமானன் அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல.